Next question, 8th question. If adjoint A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துட்டாங்க, find A. இப்போ அதே ரிவர்ஸாக கொடுத்து இது வரைக்கும் நமக்கு எல்லா செஞ்ச சம்ஸ் எல்லாமே வந்துட்டு A கொடுத்துருவாங்க, நம்ம adjoint A ஃபைன் பண்ணுவோம், இல்லாட்டி A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுவோம். இங்கே அப்படியே ரிவர்ஸாக adjoint A கொடுத்துட்டாங்க, adjoint A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபைன் A தான் ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்குற அந்த கிவன் மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். adjoint A equal to 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2. நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? A. adjoint A கொடுத்துட்டு A ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலானா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of determinant at GA into adj of GA. நமக்கு நார்மலாக A இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணையில் என்ன எழுதுவோம்? 1 by determinant A இந்த அட்ஜிஏன்னு எழுதுவோம்ல, அதே கிவன் வந்து இங்கே அட்ஜிஏனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏக்கு போகிற இங்கே டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ இந்த அட்ஜாயிண்ட் A வரும். இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்குற அட்ஜிஏனால அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜிஏ இந்த A ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் எதெல்லாம் ஃபைன் பண்ணால் போதும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏவும் adj of adj. இந்த adjக்கு டிட்டர்மினண்டும் adjointடும் ஃபைன் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் ஆஃப் adjoint A. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுக்கு adjoint எப்படி ஃபைன், டிட்டர்மினண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு டிட்டர்மினண்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சைன் எழுதுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதை எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த ப்ளஸ் வந்துட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு 2 இன்ட்டு எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அந்த எலமெண்ட்டோட ரோவும் காலமும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 12 minus 7 0 2. இதான் நம்ம 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. இதை எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோம்? க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் இங்கே பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த ரோவும் இந்த காலம் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 12 minus 7 0 2. இது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணல 12 2s 24 மைனஸ் 0 இன்ட்டு மைனஸ் 7 0. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 இதை மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு இதில் என்னது? இந்த ரோ இந்த காலம் போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது எது? மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 2 2. இதை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6 மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 14. ஸோ இங்கே நடுவில் வர மைனஸ் இந்த 14 ப்ளஸ் 14 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போயிடும். பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் 3 இன்ட்டு 0 0 மைனஸ் 12 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 24. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24. ஓகே, நமக்கு விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 0 24 ப்ளஸ் 4 into minus 6 minus 14. So minus 20 plus 2 into 0 plus 24 24. This is equal to 2 into 24 48 plus into minus minus 4 into 20 80 plus 2 into 24 48. Therefore determinant of adj equal to 48 minus 80 plus 48. இப்போ இதெல்லாம் பண்ண என்ன கிடைக்கும்? 48 plus 16. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் adj வந்துட்டு நமக்கு 16 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணோம்? adj of adjoint A. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு adjoint A தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு adjoint ஃபைன் பண்ணோம். ஓகே, adj of adjoint A. அப்போ இந்த கொடுத்துருக்க இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைன் பண்ணுவோம்? நம்ம 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint ஃபைன் பண்ணுவோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டராக எழுதணும். அப்போ சைக்ளிக் ஆர்டர் எழுதுறது என்னது? 12 minus 7 minus 3 12. நெக்ஸ்ட்டு அதே போல் செகண்டு 0 2 minus 2 0. நெக்ஸ்ட்டு minus 4 2 2 minus 4. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு அதே இதில் தான் வரும். 12 minus 7
minus 3 12. ஓகே இதுக்கு என்ன பண்ணுவோம், க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். 12 2s are 24 minus 0 into minus 7 0. ஸோ நமக்கு இங்கே மைனஸுக்குனா ப்ளஸ் 24 + 0 இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு minus 7 into minus 2 14 minus 3 into 2 minus 6. ஸோ இந்த மைனஸ் into minus plus 6. ஓகே நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு minus 3 into 0 0 minus 12 into minus 2 minus 24. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் into minus plus 24. ஓகே நெக்ஸ்ட் அதே போல் 0 into 2 0 minus 2 into minus 4 minus 8. ஸோ minus into minus plus 8. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 minus 2 into 2 minus 4. ஸோ அது plus 4 minus into minus plus 4 ஆகிடும். minus 2 into minus 4 8 minus 0 into 2 0. Okay. Next minus 4 into minus 7 28 minus 12 2s are 24. Next 2 into minus 3 minus 6 minus 2 into minus 7 minus 14. So இங்கே ஒரு minus இருக்குது. So plus 14. Next 12 into 2 24 minus 4 into minus 3 plus 12. So 12. நம்ம இதை மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 24 plus 0 24 16 plus 4 20 0 plus 24 24 0 plus 8 4 plus 4 8 minus 0 8. Next 28 minus 24 4 minus 6 plus 14 8 plus 8 24 minus 12. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இதுக்கு டிரான்ஸ்போஸ். இதோ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவோம், adjoint A equal to டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதணும், ரோஸ் எல்லாம் காலம்ஸாக எழுதுவோம். ஸோ நம்ம காலம்ஸ் எழுதுனா ஃபஸ்ட் என்ன வரும் 24 20 24. நெக்ஸ்ட்டு 8 8 8. நெக்ஸ்ட்டு 4 8 12. இப்போ adjoint A. அப்போ இதுக்கு adjoint A ஃபைன் பண்ணிட்டோம். டிட்டர்மினன்ட் A adjoint A டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A ஃபைன் பண்ணிட்டோம். adjoint A ஃபைன் பண்ணிட்டோம். இனி நமக்கு அந்த ஏல எழுதலாம். A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint. Determinant of adjoint என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 16 square root of 16. இந்த adj of adjoint A க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 24 8 4 28 8 24 8 12 which is equal to plus or minus 1 by square root of 16 வந்துட்டு 4 4 so 16. இப்போ square root of 16 வந்துட்டு 4. இப்போ இதில் பாருங்களேன் 24 8 4 28 8 24 8 இது எல்லாத்தையும் நம்ம காமனாக 4 எடுத்துடலாம். 4 காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும் 6 4s are 24 6 2 1 4 2s are 8 1 4s are 4 5 4s are 20 2 4s are 8 2 4s are 8 6 4s are 24 2 4s are 8 3 4s are 12. ஓகே இதில் 4 கேன்சல் ஆகிடுச்சு which is equal to நமக்கு 1 by 1 இங்கே கேன்சல் ஆகிடுச்சு 1 by 1 தான் 1 by 1 போது நமக்கு 1 தான். ஸோ அது எழுதணும் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 6 2 1 5 2 2 6 2 3 A equal to the answer.